போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 40,000 லிட்டர் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தனியாக வந்து 5000 லிட்டருக்கு டேங்க் வச்சுருக்காங்க, அது எதுக்காக வச்சுருக்காங்க? 5000 லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இந்த மாதிரி இயற்கை இந்த மழை இந்த மாதிரி ஆச்சுன்னா கிராவிட்டி பஸ்ஸில் அதை ஹைட்டாக கொண்டு பயங்கரமாக அதை ஸ்டேஜ் போட்டு அது தனியாக வச்சுருக்கோம். தண்ணி வந்து வர்றவங்களுக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. டாய்லெட்லாம் எவ்வளோ டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 டாய்லெட்டுக்கு மேலே வைக்கிறோம். தேவைப்பட்டால் அதுக்கு மேலேயும் வைப்போம். ஸோ உள்ளுக்குள்ளேயே வைக்கிறது 300க்கு மேலே பிளான் பண்ணிருக்கோம். வெளியில் பார்க்கிங் ஏரியா, டிரைவர்ஸு எல்லாத்துக்குமே இது மொத்த தண்ணியும் நாங்கள் தான் சப்ளை பண்ணுறோம். இப்போ இந்த ப்ளம்பிங் மட்டும் எவ்வளோ செலவாயிருக்கு? ப்ளம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு இன்னும் கணக்கு போடல, கிட்டத்தட்ட அது ஒரு 40-45 லட்சம் மேலே ஆயிருக்கும். இதுக்கு மட்டும்? ஆமாம். ஓகே. உங்கள் பேர் என்ன? ஸ்டாலின். சிஏ இருக்கு. நிறைய மாநாட்டுக்கு இந்த மாதிரி வேலை பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் இந்த மாதிரி தண்ணி வந்து பைப் லைன் கொடுத்து பண்ணியிருக்கீங்களா? ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சியில் நாங்கள் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஈவெண்ட் வந்து சிஏ தெரியுங்களா, கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட்ஸு, அது மாதிரி கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு, பிரைம் மினிஸ்டர் வர்றது எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணியிருக்கிறோம். மிகப்பெரிய லெவலில் பைப் லைன் பண்ணி ஒரு பெருசாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிக்கிறது தான் இதுதான் ஃபஸ்ட் டைம்.